அன்னை காமாட்சி குடிகொண்ட காஞ்சியிலே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஓர் அங்கமாய் பேரமைப்பிற்கு மணிமகுடம் சூட்டுகின்ற வகையிலே களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற காஞ்சி மண்டலத்தின் ஓர் அங்கமாய் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நமது காஞ்சி மாவட்ட பேரமைப்பினர் நடத்துகின்ற நவரத்ன விழா. இந்த நவரத்ன விழா இந்த இனிய நாளில் தொடங்கியது. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சியாக பிள்ளையார் சொல்லி போட்டது பெரிய காஞ்சிபுரம் அனைத்து வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம். அவங்க பிள்ளையார் சொல்லி போட்ட நேரமும் என்னமோ இந்த நவரத்னுடைய நிறைவு விழாவாக இந்த காஞ்சிபுரம் பெருநகராட்சி சாலையோர சிறு வியாபாரி நலச்சங்கத்தினுடைய தொடக்க விழா நிர்வாகிகள் அதிகமான விழா. இந்த கூட்டத்தை காணுகின்ற பொழுது இது தொடக்க விழா மாதிரி தெரியல, ஒரு மாநாடு போல தெரியுது. உண்மையை சொல்ல போனா இந்த நிறைவு விழா நிகழ்ச்சி, இந்த 9வது நிகழ்ச்சியில எவ்வளவு கூட்டத்தை இவ்வளவு வணிக சொந்தங்களை நாங்க எல்லோருமே சேர்ந்து இப்பதான் பார்க்கலாம். அதனால இந்த சங்கத்திற்கு எங்க மாவட்ட சார்பா இருவரும் கூட்டி நன்றி கலந்த வணக்கத்தை குறித்தாக்கி கொள்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த சங்கத்தில் 300 உறுப்பினர்கள் சேர்ந்திருப்பதாக தலைவர் மூர்த்தி சகோதரர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது இத்தனை பேர் ஆர்வமாக ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று வந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை குறித்தாக்கி கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த பேரமைப்பில் இணைந்து இதுவரைக்கும் பல சங்க துவக்கால நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். ஆனா இந்த சங்க நிகழ்ச்சியில இப்படி ஒரு யூனிஃபார்மா பசுமையா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட இதை கொண்டு வந்திருக்காங்க. மகளிர்கள் நிறைய இந்த சங்கத்துல குறுக்குல பங்கேற்றிருக்காங்க. பொதுவாக குடும்பத்தில் பொன்னாடி சொல்றது கேட்டு குடும்பம் பண்ணா நல்லா சொல்றாங்க. அந்த வகையில இந்த சங்கத்துல மகளிர்கள் நிறைய சேர்ந்திருக்காங்க. அதனால மகளிருக்காக சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர் அன்பு சகோதரர் KN மூர்த்தி அவர்களே, சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரி K சரஸ்வதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற வணிக சொந்தங்கள் அன்பு சகோதரிகள் மேகலா, சங்கரி, ராஜேஸ்வரி, லதா, கற்பகம் அவர்களே, மாவட்டத்தினுடைய தொகுதி செயலாளர் அன்பு சகோதரர் AC குமார் அவர்களே, இந்த சங்க நிர்வாகிகளை அறிமுகம் செய்து எழுத்துரை ஆற்றிட வருகை புரிந்திருக்கும் வணிகர்களின் பிடிவெள்ளி, தென்பாண்டி தங்கம், தமிழகத்தின் சிங்கம், மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆரூர் அண்ணன் AM விக்ரமராஜ் அவர்களே, மாநிலத்துடைய பொருளாளர் ஆஜியார் AM சதக்கத்தொல்லாஜி அவர்களே, காஞ்சி மண்டலத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் M அமல்ராஜ் அவர்களே, பேரமைப்பினுடைய தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் R ராஜ்குமார் அவர்களே, இந்த காஞ்சி மாவட்ட பேரமைப்பை உரிய வழிகாட்டுதலோடு நடத்தி கொண்டிருக்கின்ற என்பது ஆசான் அண்ணாச்சி மாநில துணைத் தலைவர் A வெள்ளச்சாமி அண்ணாச்சி அவர்களே, நமது காஞ்சி மாவட்டத்தினுடைய கைராசி தலைவர் அண்ணன் V ரங்கநாதன் அவர்களே, காஞ்சியினாலே கோயில்கள் நிறைய இருக்குது. கோயில்களில் ஆலயமணி, ஆனால் நம்ம பேரமைப்பில் வேலுமணி வசதி தொடங்கிவிட்டது. அந்த தொடக்கமாக இன்று காஞ்சி மாவட்டமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே நிகழ்ச்சிகள் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இனிய தருணத்திலே எங்களது மாவட்ட செயலருக்கு சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட செயலர் காஞ்சி வேலுமணி அவர்களே மற்றும் இந்த சங்கத்திலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களே, விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளே, விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து வணிக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தனம் காட்டிய இரு கரங்களை கூப்பியே காஞ்சி மாவட்ட பேரமைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நான் மாவட்டத்தினுடைய பொருளாளர் A அப்துல் சத்தார். ஆனால் நானும் ஒரு கிளை சங்கத்துக்கு தலைவர், மானாமணி சங்கத்துக்கு. ஆனால் நான் ஆரம்பித்த சங்கத்தில் கூட இந்த அளவுக்கு 300 உறுப்பினர்கள் இல்லை. இப்படி ஒரு விழாவை நாங்கள் எடுக்கல. அதனால எங்களுக்கெல்லாம் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சாலையோர
செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது. சாலையோர சிறு வியாபாரிகள் சிறு ஆனால் விழா நடத்துவதும் பெரிய அளவிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பிலே இந்த கிளைச்சங்கத்திலே இணைந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் சரி உறுப்பினர்களும் சரி மாதம் நடத்துகின்ற கூட்டத்திலே அவசியம் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கூட்டத்திலே உங்களுடைய சங்கத்துடைய தலைவரிடம் சொல்லுங்கள். மாதம் ஒரு கூட்டத்தை நடத்துங்கள். எந்த கிழமை வாரத்தில் மாதத்துல ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படி முடிவு பண்ணிக்கிட்டு எல்லோருக்கும் ஒத்து வரா மாதிரி மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பா மீட்டிங். அந்த மீட்டிங் மாதாந்த கூட்டம் எதுக்குன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கு தான். அப்போ மாவட்ட கிளைச்சங்க தலைவர் என்ன பண்ணுவாரு, மாவட்டத்துக்கு புறத்து கொள்வார். மாவட்ட தலைவர் தான் சொல்லுவார். அதனால தனிப்பட்ட ஆளாக இந்த காலகட்டத்திலே வியாபாரம் செய்வது என்பது பெரும்பாலும் நடைமுறை சிக்கல். அந்த சிக்கல் எல்லாம் வராம இருக்கணும்ன்றதுக்கு தான் இப்படி ஒரு அமைப்பு வணிக அமைப்பு எல்லாரும் நம்ம சேரோம். அந்த வகையில நீங்க பேரமைப்பை தேர்ந்தெடுத்து அண்ணன் விக்ரமஜா தலைமையிலே இந்த சங்கத்தை இணைத்ததற்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வளர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி நல் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமக்கெல்லாம் மாவட்டத்தினுடைய வழிகாட்டியாக எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே செவிசாய்க்கக்கூடிய அண்ணன் வேலுமணியன் அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் பெருநகராட்சி சாலையோர சிறு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இங்கே சங்க நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம் மிக சிறப்பான முறையிலே நாங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற வகையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று இதை சொல்கிறேன் என்றால், இவ்வளவு கூட்டம் இங்கே இருப்பார்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களுடைய ஒற்றுமை என்றென்றும் வீடோடு ஒழிக்க வேண்டும். நீங்கள் என்றொன்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்கள் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் KN மூர்த்தி அவர்களே மற்றும் இந்த மிக மிக சிறப்பான இந்த விழாவிற்கு வரவேற்பை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி மரியாதைக்குரிய K சரஸ்வதி அவர்களே மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய V மேகலா அவர்களே, S சங்கரி அவர்களே, V ராஜேஸ்வரி அவர்களே, S லதா அவர்களே மற்றும் K கற்பகம் அவர்களே, AC குமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரமைப்பின் சார்பாக நன்றியும் நன்றி கண்ட வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காக உங்கள் நலனுக்காக என்றைக்கும் ஓடோடி வந்து உங்கள் குறைகளை தீர்க்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமராஜ் அவர்களே மற்றும் மாநிலத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் AM சதகத்துல்லா அவர்களே மற்றும் இந்த மண்டலத்துடைய தலைவர் அருமை அண்ணன் M அமல்ராஜ் அவர்களே மற்றும் தலைமையினுடைய மாநில தலைமை செயலாளர் பேராசிரியர் R ராஜ்குமார் அவர்களே மற்றும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் A வெள்ளைச்சாமி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடத்தி இந்த மக்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் V ரங்கநாதன் அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய A வேலுமணி அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் மற்றும் அப்துல் சத்தார் அவர்களே, உங்களுடைய அத்தனை பேர்களையும் இந்த தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரவையின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நேரத்திலும் உங்களுடைய ஒரு சிறு வியாபாரம் அன்றன்றைக்கு நீங்கள் செய்கிற வியாபாரம் தான் உங்களுடைய வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இன்னைக்கு இங்க வியாபாரம் இல்லை. உங்க குடும்பத்தினுடைய வருமானம் கட்டாயிடுச்சு. உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய மாநில தலைவர் எந்த நேரத்திலும் உங்களுக்காக எப்பவுமே துணை நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளப்படுகிறேன். நீங்க தைரியமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. காரணம்னா நீங்க ஒரு கடை வச்சிருந்தா கடைகளை பொருள் கடை உள்ள வச்சுக்கலாம். ஒரு பொருளோ
ஒரு மழை வந்துச்சுனாவோ ஒரு புயல் வந்தாவோ ஒரு எந்த ஒரு அடிப்படை சீக்கிரம் வந்தா இயற்கை சீக்கிரம் வந்தா உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய உங்க பொருளை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் வாழ்வாதாரத்தில் நீங்கள் கடைகோடியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கெல்லாம் சரியான விடை கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாநில தலைவர் தான் அது சரியான ஒரு தீர்வை கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நம்முடைய சங்கம் வேதாமைப்பு சங்கம் மிக வலிமையாக இருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை என்னவென்றாலும் இந்த தமிழக அரசிற்கு தெளிவுபடுத்தக்கூடிய நம்முடைய உரிமை நம்முடைய மாநில தலைவர் கொண்டு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு செய்வார். அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் உங்களுடைய சங்கங்களை வரைமுறைப்படுத்துங்கள். உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அரசாங்கமே இங்கே 1500 ரூபாய் கொடுப்பாங்க சொன்னாங்க. அந்த சங்கங்கள் சத்தியாசத்தை வரைமுறைப்படுத்தி உங்களுக்கு அந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு எல்லாம் அரசாங்கத்தில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. சாலை ஓர வியாபாரிகளுக்கு கண்டிப்பான முறையில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களுடைய குடும்பமும் நல்ல நன்மைக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசாங்கமும் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமும் இருக்கிறது. அந்த திட்டத்தை உங்கள் சங்கத்தின் வாயிலாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை உங்களுடைய கமிஷன் இடத்திலே சென்று முறையிடுங்கள். உங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அணுகுங்கள். உங்களுடைய முடியாத பட்சத்திலே நம்மளுடைய அண்ணன் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் நம்முடைய மண்டல தலைவர் இருக்கிறார்கள் மற்றும் மாநில தலைவர் இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே கொண்டு போவாங்கள். நம்முடைய மாநில தலைவர் உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பான முறையிலே அரசாங்கத்திலே தெளிவுபடுத்தி உங்களுக்கு நல்லதொரு விடுவிப்பதை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் திருநகராட்சி சாலையோர சிறு வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பிலே இந்த அருமையான மாலை நேர நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த சங்கத்தின் தலைவர் KN மூர்த்தி அவர்களே, செயலாளர் சகோதரி K சரஸ்வதி அவர்களே, பொருளாளர் BS குமார் அவர்களே, இவ்வளவு பெரிய அரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்து எங்களை எல்லாம் வியப்பில் அழைத்திருக்கின்ற இந்த மாவட்ட தலைவர் ரங்கநாதன் அவர்களே, செயலாளர் என்று சொன்னால் அவர் செயல்திறன் மிக்கவராக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நான் வாய்ச்சொல் வீரன் அல்ல, நான் செயலிலே வீரன் என்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற பி வேலுமணி அவர்களே, இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்து பொருளாதாரத்தை எல்லாம் கட்டிக்காத்து இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை நல்கி இருக்கின்ற பொருளாளர் அவர்களே, இந்த பேரமைப்பின் செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இங்கே கூட்டி இதையெல்லாம் தெரியப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டலத்தின் தலைவராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத மண்டல தலைவர் அண்ணன் அமல்ராஜ் அவர்களே, மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய ஹாஜி சரபத்துல்லா அவர்களே, இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு நவரத்ன விழா என்கிற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சி மாநகரிலே குறிப்பாக இந்த நவரத்ன விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொருளாளர் அண்ணன் எஸ் சத்தார் அவர்கள் இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்து அடித்தளம் அமைத்து தந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. நவரத்ன விழா என்று சொன்ன பொழுது அது எப்படி இருக்குமோ என்கின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. உண்மையிலேயே 9 நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கிறது. அதை 9 தொகுப்பாக தொகுத்து நவரத்ன விழாவாக இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சங்கத்தின் அந்த அமைப்பின் தலைவர், செயலர், பொருளாளர் மூவருமே ஒருங்கிணைந்து நடத்துகின்ற அந்த விதத்தை பார்க்கின்ற பொழுது வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம் என்று அந்த நவரத்னங்கள் ஒன்றுக்கொன்று விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய மதிப்பை நிலைநாட்டிக் கொண்டிருப்பதை போல இந்த நவரத்ன சங்கங்கள்
இந்த நவரத்ன விழாவை மிக செம்மையாக இங்கே நடத்தி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எல்லோரும் நான் சொன்னதை போல ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே காத்திருக்கிறோம். ஒவ்வொரு காஞ்சிபுரம் பெருநகராட்சி சாலையோர சிறு வியாபாரிகள் நல சட்டம் ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேற்றப்படும். மாநில தலைவருடைய முயற்சியாலும் நம்முடைய சங்கத்தின் ஒற்றுமையாலும் நிச்சயமாக அது நிறைவேற்றி வைக்கப்படும். அது நமக்கு சாதகமாக முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுடைய அந்த ஃபைலை பார்த்த பொழுது எனக்கு தெரிய வருகிறது. அதை நிச்சயமாக உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நாம் எல்லோரும் ஒரு தொழில் சார்ந்த ஒரே அமைப்பை சார்ந்தவர்களாக இங்கே ஒன்று போது இருக்கிறோம். நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த விவசாய பெருந்த மக்களையும் நாம் இங்கே மறந்துவிட முடியாது. விவசாயம் என்று சொல்கின்ற பொழுது அந்த பொருளிலே ஒழுங்கிருக்கின்ற அந்த வார்த்தையிலே ஒழுங்கிருக்கின்ற பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். விவசாயம் அதுதான் மறுபடி விவசாயமாக என்று மாறி இருக்கிறது. விவசாய என்றால் உங்களுக்கு தெரியும். அது என்ன விவசாய? நீங்க எல்லாம் அப்பப்போ சொல்லுங்க. விவசாய அதாவது தன்மரியாதை சுயமரியாதை கெட்டவன் விவசாய கெட்டவன் சொல்லுங்க. அப்ப விவசாயம் என்பவர் விவசாய சுயமரியாதையோடு தன்னுடைய பொருளை தானே செய்து தனக்குரிய பொருளை தானே ஈட்டக்கூடிய சுயநலமில்லாத சுயமரியாதை மிக்க ஒரு வாரிசை வம்சத்தை சேர்ந்ததுதான் விவசாயி. அதே போல வியாபாரம் என்பது வியாபாரம் அல்ல. இந்த உலகளாவிய உலகம் தழுவிய பாரத்தை சுமக்கின்றவர் வியாபாரி என்கிற பொருள். அது பாரம் என்று சொல்வது 2-3 பொருளாக சொல்ல முடியும். உலகம் தழுவிய வணிகர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாரமாக இருந்து துலாபாரமாக இருந்து, அதே போல பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் துலாபாரமாக இருந்து தன்னுடைய பணியை தொழிலில்லாமல் செய்து கொண்டிருப்பவர்தான் வியாபாரி. ஆக விவசாயம் வியாபாரி இருவரும் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. உலகம் இயங்குவதற்கு அச்சாணியாக இருப்பது நம்முடைய வியாபாரிகள் தான். அதனால் தான் அந்த வியாபாரம் பாரம் சரியா இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறது. காலை மாட்டம் வண்டி மாடு கொண்டிருக்கும் போது பாரம் சரியா இருக்காது. ஏன்னா அந்த பொதுமக்களையும் அரசாங்கத்தையும் ஒருங்கிணைத்து பாரத்தை சுமந்து செல்கின்ற அந்த வியாபாரிகள் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுதான் வியாபாரம். அதற்கு அச்சாணியாக இருப்பவர்கள் வியாபாரம். அரசை செலுத்துவதற்கு அச்சாணியாக இருப்பவர்கள் வியாபாரி. இப்படி நிறைய பொருள்பட சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக விவசாயியும் வியாபாரியும் இணைந்து செல்வதுதான் இன்றைக்கு நம்முடைய சுயம் சார்ந்த தொழிலாக இருக்க முடியும். வியாபாரி இருந்தால்தான் இந்த அரசாங்கம் செயல்படும். வரி வருவாய் நம்முடைய அரசாங்கத்திற்கு நாம் தான் வசூலித்து தருகிறோம். விளை பொருளுக்கு விலை வைப்பவரும் நாம் விலை பெற்றுத் தருவதும் வியாபாரிகள் தான். ஆக விவசாயிக்கும் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் பொதுப்படையாக இருந்து இன்றைக்கு நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். மார்ச் 23ஆம் நாள் பேரிடர் பெருந்தொற்று அறிவிக்கப்பட்டு பேரிடர்கால சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. அன்றைய தினத்திலே நம்முடைய வாழ்வாதாரம் எல்லாம் முடக்கப்பட்டு அனைவரும் முடங்கிவிடக்கூடிய சூழல் அன்றைக்கு எழுந்தது. அன்றைக்கு ஆரம்பித்த தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தொடர்ந்த பணி இன்று வரை தொழிலின்றி வணிகர்களுக்காக வணிகர் நலன் காப்பதற்காக இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை மேற்கொள்வதற்கு உந்து சக்தியாக ஆதாரமாக இருந்து கொண்டிருப்பவர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மார்ச் 23ஆம் தேதியில் இருந்து அன்றைக்கு ஆரம்பித்த அந்த வேலை இன்று வரை நிற்கவில்லை. தமிழகம் முழுவதும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தாலும் தன்னுடைய சாதுரியத்தாலும் வணிகர்களுக்கு என்ன இன்னல்கள் தேர்தல் நடந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கென்று இந்த பேரமைப்பை பட்டை நீட்டி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்து இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள், இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் அந்த பணியை பிரித்து கொடுத்து இந்த பேரமைப்பின் கீழ் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தன்னுடைய அமைப்பின் கீழ் இருக்கின்ற அனைவரும் அந்த அமைப்பை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தை
பேரமைப்பு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. சாலையோர சிறு வியாபாரிகள் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் தமிழகம் தழுவிய அளவில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்விக்கணை இப்பொழுது எழுப்பினார். நீங்கள் கோரிக்கைகள் முன்வைப்பதற்கு முன்னரேயே அதை பற்றி சிந்தித்து இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு நம்முடைய பேரமைப்பு எந்த வகையிலே பயன் அளிக்க முடியும், அவர்களுக்கு எப்படி பயன்பெற்று தர முடியும் என்பதை சிந்தித்து ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சாலையோர வியாபாரிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆக யாராக இருந்தாலும், சாலையோர வியாபாரியாக இருந்தாலும் சரி, அது மாட மாளிகை வைத்து வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம். இந்த பேரவையை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்தஸ்து பார்ப்பது கிடையாது. யாரா இருந்தாலும் இந்த பேரவையின் கொடையின் கீழ் வருகின்ற அனைவரும் ஒரே நிலையிலே ஒரே சமநீதியோடு அவர்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு என்பதை உறுதி செய்ய விரும்புகிறேன். இந்த அமைப்பினுள்ளே சாதி, சமயம், இனம், மொழி என்ற வேறுபாடு எதுவுமே இன்றி கட்டுக்கோப்பாய் கட்டமைத்து இந்த பேரமைப்பை இன்றைக்கு வழிநடத்துகின்ற ஒரு வலிமைமிக்க தலைவராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ஏ. விக்ரமராஜா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் உங்கள் தொடர்புள்ள அனைத்து உறவுகளையும் ஒன்று சேர்த்து நாம் எல்லோரும் ஒரே இனம், ஒரே உறவை கொண்டவர்கள், ஒரே தொழிலை செய்பவர்கள் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டோடு இன்னும் வலிமைப்படுத்திவிட நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும். இந்த அமைப்பை வலுப்படுத்த நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு துணை இருக்கும் என்று கூறி வாய்ப்படுத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கிற மாநில துணை தலைவர் தென்பாண்டி சிங்கம் ஏஎம் விக்ரமராஜா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பட்டியலில் இருக்கிற அத்தனை நன்றியை சொல்லி, இன்றைக்கு நாம் கடை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம் உங்கள் மீது பாய்ந்தால் யாரும் கடை வைக்க முடியாது. அந்த சட்டத்திலிருந்து இன்றைக்கு பாதுகாப்போடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது பேரமைப்பு தான். ஒரு அதிகாரி உள்ள வந்து வாழைப்பழம் கருப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது விற்கக்கூடாது என்று சொல்லுவார். அதிகாரிகளுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அது பேரமைப்பு தான் என்று சொல்லி, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள், நம் எல்லோரையும் தலைவரோடு இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் உள்ளிட்ட இந்த அவையை வழங்கி வருகிறேன். என்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நவரத்ன விழா அப்படின்னு வச்சோமோ அன்னைக்கே இது மிகப்பெரிய வெற்றி. நம்ம மாவட்ட செயலாளர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து எழுதிட்டு இருந்தாரு. தற்செயலாளர் நான் பார்க்க நேர்ந்தது. அப்போ அது வரைக்கும் மூர்த்தி தான், தலைவர் மூர்த்தி தான் அதை எழுதிட்டு இருந்தார். எப்படி டிசைன் பண்ணலாம் பத்திரிகைன்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் கேட்டேன். ஒரு 7 நிகழ்ச்சி தலைவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் போடுங்கன்னாரு. நான் என்ன சொன்ன உடனே, செயலாளரை நவரத்ன விழான்னு போடுவோம், 9 விழா கண்டிப்பா தலைவர் நடத்துவோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 2 விழா குறையுதேன்றாரு. நீங்க கவலையே படாதீங்க, நலத்திட்ட உதவிகள் வழங்க விழான்னு சேர்த்துக்குவோம், கண்டிப்பா மிச்சம் தன்னால வந்து சேரும் அப்படின்னு சொன்னு உடனே முடிவு பண்ணிட்டு உடனே நவரத்ன விழா டிசைன் பண்ணியாச்சு. ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு பண்ணோம். அப்போ தலைவர் செயலாளர் சொன்னேன், தலைவர் இருக்கும்போது ஒருவேளை செட் ஆகலன்னா நம்ம பேரை மாத்திக்கலாம். ஆனா மிகப்பெரிய வரவேற்பு. அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு பார்த்துருப்போம். தலைவர் முதல் நிகழ்ச்சி எப்படி இருந்தாரோ கடைசி நிகழ்ச்சியில அதை விட தெம்பா இருக்காரு. அந்த அளவுக்கு நவரத்ன விழா வந்து இன்னைக்கு நடந்த விழா நவரத்ன விழாவா இல்ல ஒரு சாதத்திலே நவரத்ன விழா
இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நடக்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்ம லைன் சேர்க்கிற கூட்டத்துக்கு நான் நிறைய போயிருப்பேன். அங்கதான் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு இன்னும் கூட்டம் நடத்துவாங்க. ஆனா கூட்டம் கம்மியா இருக்கும். எப்படாவது குளிப்பாருன்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்றைய நிகழ்ச்சி பார்த்தா நிர்வாகிகள் எல்லாரும் யூனிஃபார்ம்ல போட்டு தூட்டு போட்டு அமக்கலமா வந்திருக்காங்க. ஆனா பேர் பார்த்தா பெண்கள் நாட்டு சாலை வருவாங்க. அந்த அளவுக்கு கண்ணியமா ஒழுக்கமா முதல்ல நம்ம யூனிஃபார்ம் எதை கட்டுற ஒழுக்கத்தை கட்டும். அதே சமயம் தலைவரோட உடைய கேட்க ஆவலா இவ்வளவு நேரம் கூட்டமா இருக்க பாருங்க. இதுதான் நம்ம சங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அதாவது முத நகராட்சி அலுவலகத்துக்கு சாலையோர வியாபாரி சங்கம் ஒரு கூட்டம் நடைபெற்றது. எனக்கு அழைப்பு வந்து உடனே நம்ம தலைவர் மூர்த்திக்கு குமாருக்கு ஃபோன் பண்ணேன், வாங்க போகலான்ட்டு. இல்லையே எனக்கு அழைப்பு வரலன்னு சொன்னாங்க. பரவாயில்ல வாங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனோம், மீட்டிங் போட்டோம். அங்கதான் தெரிஞ்சது இந்த தினசரி குத்தகை விடுறாங்க பாருங்க, அதுக்கு ஒரு 7 பேர் கமிட்டி இருக்கு, ஏதோ அவங்களுக்குள்ள மேனேஜ் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்றது அது தெரிஞ்சது. அங்கதான் மூர்த்தி நானும் எங்க ஆணைத்தரமான கருத்தை பதிவு பண்ணி இதை ரத்து செய்யணும் அப்படின்னு முத கண்டுபிடிச்சோம். ஆனா நீ பார்த்துருப்பீங்க சங்க செயல்பாடுகளுக்கு பார்த்து 25-30 போட்டோ போட்டுருக்காங்க. இதுல மாவட்ட ஆட்சியர் கமிஷனரை எல்லாரும் அப்ப பார்த்துப்பாங்க. ஒரு இடத்துல கூட தொகுதி செயலாளர் இல்லை. நான் பெருமை சொல்லியிருக்கிறேன், நானும் ரவுடிதான் மாதிரி நானும் தொகுதி செயலாளர் சங்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன ஆளுக்கு கூட்டு போன சரித்திரமே இல்லை. ஏன் கேட்டு சொல்லணும், அதுதான் தமிழ்நாடு மனித சங்க பேரமைப்பு. தலைவரை முன்னிறுத்தி எங்கேயாலும் போய் பேரை சொல்லலாம். அதுக்கு ஒரு தொகுதி செயலாளரோ இதில் வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இந்த சங்கம் வழியை கோடு போட்டாச்சு, ரோட்டை நோக்கி அருமையா ஓடிட்டு இருக்காங்க. இதை விடக்கூடாது. தலைவர்களே 3 சிறப்பான கோரிக்கை தான் இந்த சங்கத்துக்கு தேவைப்படும். ஒன்று, இந்த சங்கத்தில் 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல 770 பேருக்கு தான் நகராட்சி அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தொந்தரவு இல்லை, போலீஸ்காரங்களால நம்ம அடையாள அட்டை காமிக்கிறோம். மிச்ச நபர்களுக்கு தினசரி தொந்தரவு இருக்குது. எனவே தலைவர்கள் வந்து உடனடியாக பேசி இந்த மிச்சம் உள்ள நபர்களுக்கு அடையாள அட்டை பெற்றுட்டாங்க. அது பெரிய ஆணித்தரமான கோரிக்கை. 2வது, இந்த புத்தகை தினசரி 25 இருந்தான், 50 இருந்தான், தீபாவளி இருந்தான், 100 இருந்தான், கந்து வண்டிக்காரோட மோசமா வசூல் பண்றான். இந்த வசூலை ரத்து பண்ணணும். இல்லைன்னா புத்தகை விட்டா அது நம்ம சங்கத்துக்கே விடணும் அப்படின்றது ஒரு ஆணித்தரமான கோரிக்கை. 3வது, மத்திய அரசின் 10,000 ரூபாய் தரணும் சொல்லி அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பல முறை நடந்த முன்னேற்றம் இல்லை. அதையும் தலைவர் அவர்கள் வலியுறுத்தி உடனடியாக நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லவர்கள் நன்றி விடுவதற்கு நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மனித பெருமக்களே, நேரத்தின் அருமை கருதி இந்த காஞ்சி பெருநகராட்சி சாலையோட வியாபார சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அருமை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இங்கே 38 ஆண்டு காலமாக தமிழ்நாடு 15-36 கார் யாரு 15-36 கார் ரோட்டில் இடைவிடா இருக்கும். உடனடியாக அதை எடுத்து உதவ இருக்கு. இந்த வியாபாரிகளுடைய கூட்டம் உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தலைவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு 38 ஆண்டுகளாக நாம் மாநாடு நடத்திக் கொண்டே சென்றோம். வருகிறது 38வது மாநாடு. ஆனால் அந்த மாநாட்டிலே பார்க்கும் பொழுது ஒரு பகுதியில் மகளிரெல்லாம் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சங்கத்துடைய கூட்டத்தில் அதிக அளவு கலந்து கொண்ட மாவட்டம் மகளிர் மட்டும் இந்த அளவு கலந்து கொண்ட கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்பதை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். காரணம், வருகின்ற காலகட்டத்தில் மாநில தலைவர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மகளிருடைய கூட்டத்தை காஞ்சிபுரத்தில் கூட்டலாம் என்பது இது ஒரு அச்சாணியாக எனக்கு தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால், உங்களுடைய வாழ்வாதாரத்தை செம்மையாக்குவதற்காக ஒருங்கிணைந்து நீங்கள் பல மணி நேரம் காத்துக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். தலைவரை பேச்சியம்
நீங்கள் என்ன நினைத்து வந்தீர்களோ அது நிச்சயமாக நடைபெற வேண்டியது இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற மே 5 மாநாடு சென்னையில் நடைபெற இருக்கின்றன. காலையிலே 7:30 மணிக்கெல்லாம் காலை உணவு ரெடியாகிவிடும். அதே போன்ற மதிய உணவு ரெடியாகிவிடும். நீங்கள் அதுபோன்று இங்கே எந்த அளவுக்கு கூட்டமாக வந்தீர்களோ அங்கே தாங்கள் குடும்பத்தோடு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்துக்காக அல்லும் பகலும் உழைத்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எஸ் சங்கரின் குடும்பத்தை மேடை கழிக்கிறேன். வி மேகலா துணை செயலாளர் அவர் குடும்பத்தை மேடை கழிக்கிறேன். கே சரஸ்வதி அவர் குடும்பத்தை மேடை கழிக்கிறேன். இவங்களுக்கு இந்த பாராட்டியானா நானும் எதற்கும் சளைத்தவர் அல்ல. எனக்கு பின்னாடி என் அண்ணன் மாநில தலைவர் ஏஎம் அண்ணன் விக்ரம் ராஜா இருக்கிறார் என்று காஞ்சிபுரம் பெருநகராட்சியிலும் மாவட்ட ஆட்சியரிடம் தினமும் அவர்களை வேலை திட்டங்களை இவர்கள் சொல்லி அவர்கள் செய்த ஒரு செயல் திட்டம் வடிவமைத்து இன்று 640 பேருக்கு நம்மளுடைய 10,000 ரூபாய் நிதியை பெற்று தந்த இவர்களுக்கு இந்த மேடையில் கௌரவிக்கிறோம் மாநில தலைவர் முன்னிலையில். அடுத்ததாக மேகலா அவர்கள் குடும்பத்தை துணை செயலாளர் அவர்கள் குடும்பத்தை கௌரவிக்கிறார் மாநில தலைவர். அடுத்ததாக சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எஸ் சங்கரி குடும்பத்தை மேடைக்கு அழைக்கிறோம். நீங்களும் இது போன்ற செயல் திட்டங்களை நமது சங்க உறுப்பினராக இல்லாமல் நாங்களும் நிர்வாகியாக வர வேண்டும், இது போன்ற சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு நம்மளுடைய காஞ்சிபுரம் பெருநகராட்சி அட்டை வழங்கப்படும். இந்த சங்கத்தினுடைய தலைவர் மூர்த்தி அவர்களுக்கு ஐடி கார்டு வழங்கப்படுகிறது. அதே போன்று செயலாளர் சரஸ்வதி அவர்களுக்கு கார்டு வழங்கப்படுகிறது. அதே போன்று பொருளாளர் VS குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது போன்ற கார்டு நம்ம சங்கத்து மூலியமா எல்லா நிர்வாகிக்கு வரும். நம்மளுடைய மாநில தலைவர் தென்பாண்டி சிங்கம் ஏழைகளின் விடிவெள்ளி வாழ்வாதாரத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் அண்ணன் தென்பாண்டி சிங்கம் இப்போது உங்கள் முன் பல கருத்துக்களை உரையாற்றுவார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காஞ்சிபுரம் பெருநகராட்சி சாலையோர சிறு வியாபார நலச்சங்கத்தினுடைய சிறப்பு மிகு சங்க நிர்வாகிகள் அறிமுக விழா கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துகின்ற சங்கத்தினுடைய அருமை தலைவர் KN மூர்த்தி அவர்களே, வரவேற்புரை எழுதி அமர்ந்திருந்த செயலர் சரஸ்வதி அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மேகலா அவர்களே, சங்கரி அவர்களே, ராஜேஸ்வரி அவர்களே, லதா அவர்களே, கற்பம் அவர்களே, தொகுதி செயலாளர் குமார் அவர்களே, இந்த செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, கோவிந்தம்மாள் அவர்களே, சத்யா அவர்களே, குமாரசாமி அவர்களே, டில்லி பாபு அவர்களே, குமார் அவர்களே, முருகன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, ரமணி அவர்களே, காமாட்சி அவர்களே, நிஜாமுதீன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, நன்றியை நல்கின்ற பொருளாளர் VS குமார் அவர்களே, எனக்கு முன்னால் நல்ல வாழ்க்கை அமர்ந்திருக்கின்ற பேரவையினுடைய பொருளாளர் ராஜியார் AM சரகத்துல்லா அவர்களே, இந்த மண்டலத்தினுடைய அன்பன் தலைவர் அமர்ராஜ் அவர்களே, தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் வேல்மணி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் அப்துல் சர்தார் அவர்களே, காலையிலிருந்து எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இந்திரஜித் அவர்களே, தென் சென்னை செய்தி தொடர்பாளர் பாலராஜ் அவர்களே,
மாநில துணைத் தலைவர் அண்ணாச்சி வெள்ளச்சாமி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளே, துணைத் தலைவர், இணைச் செயலாளர், தொகுதி செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பல்வேறு சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, எல்லோருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணத்தோடு இருந்தாலும் சகோதரி எவ்வளவு வேண்டும், எவ்வளவு நேரம் வேண்டாலும் பேசிக் கொண்டது, நாங்கள் ஒரு 15 நிமிடங்களிலே புறப்பட்டு விட வேண்டிய எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிய விரைவாக கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டிய நிலை இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, காலையிலிருந்து எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இது மேலவாத்திய பையன் காலையிலிருந்து பயணம் செய்துக்கிட்டு இருக்காங்க. கேமரா மேன் இவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாவட்டத்தினுடைய காலை நிகழ்ச்சியிலிருந்து நிகழ்வு வரை இது தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மிக அற்புதமான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி தந்த மாவட்டத்தினுடைய தலைவர், செயலாளர் வேலுமணி, பொருளாளர் சந்தர் அவர்கள், மாநில துணைத் தலைவர் வெள்ளச்சாமி உள்ளிட்ட இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு மகேஸ்வரி பேரமைப்பின் சார்பாக உள்ளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரிகளே, சாலையோரமாக நான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மழை வந்தால் பாதுகாப்பு இல்லை, சாலையில் கலவரம் வந்தால் பாதுகாப்பு இல்லை. இதை தாண்டி நாம் குடும்பம் நடத்த வேண்டும், குடும்பத்தை கௌரவமாக நடத்த வேண்டும். ஆகவே தான் சாலையோரமாக இருந்தால் நாம் வணிகத்தை செய்து கொண்டு தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் நமது கூட்டம் என்பதை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. இதை ஏளனமாக பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டே போகட்டும். எளியூர்தானே என்று வலியூர்கள் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் நினைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஒரு காலகட்டத்தை சிந்தித்து பார்ப்பீர்களானால் சாலையில் உட்கார்ந்து செருப்பு துடைத்தவன் நாட்டை ஆண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற விக்ரமராஜா கூட 150 ரூபாய் முதலீடு இல்லாமல் கைவண்டியிலே காய்கறி வியாபாரம் செய்வதற்கு 50 ரூபாய் வைத்துக் கொண்டு 100 ரூபாய் கைமாற்றாக வாங்கிக் கொண்டு வணிகத்தை தொடங்கி வந்தால் இந்த மேடையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் மழை அடமழை பெய்துவிட்டால் காய்கறி விற்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. காய்கறி விற்றால் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆகவே 2 நாள் மழை தொடர்ந்து பெய்தால் தண்ணி குடித்துதான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறோம். தண்ணி தான் எங்களுக்கு உணவாக மாறி இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் தாண்டிதான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே யாரும் சாலையோரமாக இருக்கிறோம் என்று தன்னைத்தானே நீங்கள் தாழ்த்தி கொண்டிருந்தால் இன்று முதல் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நிமிர்ந்து நில்லுங்கள், நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதுதான் நமக்கு பலமாக இருக்கும். நாம் யாருக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய மன்னர்கள் நீங்கள். ஆகவே அரசு துறை அதிகாரிகள், ஏன் காவல்துறை அதிகாரிகள் கூட உங்களோட சில சந்தர்ப்பத்திலே மாமூல் செலுத்தியிருப்பார்கள். நாமும் அவர்களை அழைத்து மாமூல் கொடுத்திருப்போம். உணவு கூடத்திலே வந்து சாப்பிடுவார்கள், ஆனால் பணம் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட காவலர்களை நான் எச்சரிக்கையாக வன்மையாக கண்டிக்கின்றேன். தன்னுடைய மனைவிக்கு தான் சம்பாதித்து எடுத்துக் கொடுத்த உடமையை பார்க்கின்ற பொழுதுதான் அவன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எங்களுடைய உழைப்பை சுரண்டுகின்ற எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்களை தட்டி கேட்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தெளிவாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். எங்களை ஏழ்மையாக எண்ணாதீர்கள். நாங்கள் உழைக்க தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள். யாரையும் நம்பி நாங்கள் இல்லை. 500 ரூபாய் காய்கறி மூடை, ஒரு மூடை கத்திரிக்காய் வாங்கி சாலைகளை கோடியை கொட்டினால் 200 ரூபாய் சம்பாதித்து அதை வைத்து நாம் குடும்பம் நடத்தக்கூடிய கெட்டிக்காரர்கள் நாம். அதைதான் நம்ம சகோதரிகள் செஞ்சு கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த சாலைமுறை வியாபாரிகள் என்று தமிழகத்திலே பல்வேறு இடர்பாடுகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள். சென்னையிலே புதிதாக ஒரு திட்டத்தை வடிவமைத்திருக்கிறோம். சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாளமாக அவர் எந்தெந்த பகுதியிலே கடை நடத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காமித்து சென்னை மாநகராட்சியே அவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கக்கூடிய சூழலை இப்பொழுது சென்னையிலே உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் இருப்பாங்க? யார் காரணமாக இருப்பாங்க? கொரோனா தான் காரணம். வேற யாரும் காரணம் இல்லை.
கொரோனா தொற்று ஏற்பட்ட பொழுது மார்ச் 23 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் ஊர் அடங்கு என்று சொன்னார்கள். ஊர் அடங்கிறோம். அடுப்படி அடங்குமா? அடுப்படி அடங்கினால் எது அடங்கும்? மனிதன் மூச்சு விடுவதை அடக்கி விடுவான். ஆகவே கொரோனா தொற்றால் இழப்பை விட பசி இழப்பு அதிகமாக ஏற்பட்டுவிடும். சென்னை மாநகராட்சி மரியாதைக்குரிய முதல்வர் கூட்டத்தை கூட்டுகிறார். இந்த ஊரடங்கு வேளையிலே மக்களுக்கு உணவுப் பொருட்களை எப்படி வழங்குவது என்று அங்கு ஆலோசனை செய்யப்படுகிறார். முதலமைச்சர் கூறுகிறார், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜாவை அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். பட்டி ரொட்டி எல்லாம் எங்கெங்கெல்லாம் உணவுப் பொருள் தேவையோ அவர்களிடம் சொன்னால் அவர் மூலமாக வணிகர்கள் கொண்டு கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். சென்னை மாநகரத்தினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய பிரகாஷ் கோவிந்தசாமி, அன்றைய காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். எப்படி உணவுகளை வழங்குவது? 5000 வண்டிகள், கைவண்டி, 3 சக்கர வண்டி, குட்டி யானைகள் மூலமாக 5000 வாகனங்களை உடனடியாக தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 48 மணி நேரத்தில் 3000 வண்டிகளை நாம் தயார் செய்தோம். 48 மணி நேரத்தில் 3000 வாகனங்கள், காய்கறி, மளிகை பொருள் என்று சொல்லி எத்தனை வண்டிகள் எந்தெந்த தெருக்களுக்கு போக வேண்டுமோ அத்தனையும் கோடிட்டு வடிவமைத்தோம். 4வது நாளில் மணி அவர்கள், இது பெரிய சாதனையாக இருக்கிறது, இது போன்ற நிகழ்வுகளை யாரும் ஏற்படுத்த முடியாது என்று சொன்னார்கள். சென்னை மாநகராட்சி அரங்கத்திலே கூட்டம். அப்பொழுது உங்களுக்கு இந்த வியாபாரிகளுக்கு நாம் அரசு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஐயா, இந்த அரசு அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு அடையாளத்தை தரப்பட வேண்டும். சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள் அதிகாரிகளால் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் சம்பாத்தியத்தை அரசு துறை தவறான அதிகாரிகள் சுழற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும். அது இடையூறு இல்லாமல் எந்தெந்த இடத்திலே அவர்கள் கடை நடத்த வேண்டும் என்பதை அரசே சுட்டிக்காமித்து அவர்கள் அடையாளம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். உடனே அமைச்சரும் மாநகராட்சி கமிஷனரும் விக்ரமராஜா இழப்பீடு தொகை கேட்பார்னு பார்த்தோம். அவர் சார்ந்த கூட்டத்தை தன்மானம் இழக்காமல், நம்ம வியாபாரிகள் கை இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம இப்படி வச்சிருக்கோமா கைய? இப்படிதான் இருக்கும். ஆகவே அவர் உயர்ந்த கையால் தான் வைத்திருக்கிறார். அவர் கேட்கின்றது உரிமை கேட்கிறார், கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னையிலே 5000 கடைகளுக்கு அடையாளத்தை வழங்கக்கூடிய சூழலை பேரமைப்பு இந்த கொரோனா தொற்று பேரவையிலே உருவாக்கி இருக்கிறார். அதே போன்றுதான் காஞ்சிபுரத்திலே இறங்கியவுடன் மூர்த்தியார் சொன்னார், எப்படியாவது இந்த வரி வசூலிப்பதை சற்று தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறார். இதை ஏற்கனவே அவர்களும் பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இந்த கருத்தை பதிவு செய்து வைத்துக் கொண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி மகேஸ்வரி அவர்கள் எனக்கு மிகவும் பரிசித்தமானவர்கள் தான். அவர்களிடத்திலும் இதை எடுத்து சென்று உங்கள் மீது செலுத்தக்கூடிய வரி விதிப்பை இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நம்முடைய பாதிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வகையில் தடை செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தும் என்பதை சொல்லி இன்று சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், இதை சாலையோரமாக செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே அதிலிருந்து உருவாக்கப்பட்டு அதன் பிறகு கடை அப்படியே படிப்படியாக பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வர வேண்டும். சாலையிலே கைவண்டியில் வியாபாரம் செய்த நான் இன்று எங்கள் தொழில் பில்டர்ஸ் தொழில், சீட்டு தொழில் என்று பல்வேறு தொழில்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஏறக்குறைய 150 பேர் எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களோடு நான் சொல்வது உண்டு, நீ வேலையாளர் அல்ல, என்னுடைய பார்ட்னர், நீ நானும் முதலாளி அல்ல,
உன்னோடு சக தொழிலாளி நான். ஏனென்று சொன்னால் உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் எனக்கு 12,000 ரூபாய் சம்பளம் தான். ஆகவே நாம் எல்லோரும் கூட்டு முயற்சியாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். வருகின்ற லாபத்தொகையை ஆளு கொஞ்சமாக பங்கிட்டு எடுத்துக் கொள்வோம் என்றுதான் எங்களுடைய பணியாளர்களோடு நான் பேசிக் கொண்டிருப்பேன். அந்த நிலையில் ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டே அடுத்த நிலையை எட்டி பிடிக்க வேண்டும். அதற்கு என்ன உதவி வேண்டும்? பிள்ளைகள் படிப்பா, படித்த பிறகு தொழிலா, தொழிலுக்கு பிறகு வேலை வாய்ப்பா, என்ன செய்ய வேண்டும்? எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எந்த உதவியும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சகோதரிகளை நான் பார்க்கின்ற பொழுது காலையில் எங்களை வரவேற்க வந்தாங்க. அப்போ ஒரு உடையில் இருந்தாங்க, பொங்கல் உடை மாதிரி இருந்தது. மாலையில் ஒரு பச்சை பசையில் உடையில் வந்தாங்க. எங்களை எல்கையிலே வரவேற்று அதற்கு வேகமாக இந்த பகுதிக்கு வேகமாக மீண்டும் எங்களை வாசலிலே வரவேற்றார்கள். எனக்கு கூட ஆச்சரியம் ஏற்பட்டது, எப்படி வந்தாங்கன்னு நினைச்சு கேட்டேன். ஆனால் அவருடைய மனசு வேகமாக இருக்கிறார். மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தால் எதையும் என்ன செய்யலாம், சாதிக்க முடியும். இது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறுவேன். பெண்கள், நீங்கள் திடகாத்திரமாக இருந்தால் உங்களுடைய கணவன் திடகாத்திரமாக இருப்பார். நீங்கள் உறுதுணையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் உறுதுணையாக இருந்தால் உங்கள் தொழில் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் உறுதுணையாக இருந்தால் உங்கள் சங்கம் உறுதுணையாக இருக்கும். ஆனால் உறுதுணையாக இருப்பதற்கு என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் வேண்டும். நாமெல்லாம் உழைக்கிற வர்க்கம், உழைச்சிக்கிட்டே இருப்போம், அதுல மாற்று இல்லை. ஒரு 40 நிமிடங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக உடல் பயிற்சி செய்யுங்க. சாப்பாட்டு விஷயத்துல மிக எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. இந்த பாப்பாயில எக்ஸ்ட்ரா நிறைய ஆயிலாம் வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் உடல் நலத்துக்கு சரியில்லாத உணவு. அதையெல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் பெண்களுக்கு 35 வயசு ஆனா என்ன வழி வருது? மூட்டு வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வந்துருது. எங்க அம்மாவுக்குலாம் 7 பிள்ளைகள். எங்க அம்மாவுக்கு என் பொண்ணு ஒரு குழந்தை தான் பெற்றிருக்கா, 2வது குழந்தை பெற்றிருக்கா, எனக்கு முடியாதுப்பா, வேண்டான்னு சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா எல்லா வீடுகளையும் இந்த பிரச்சனை இருக்கிற. அதே போட்டு இப்ப எங்க தாய் இப்பவும் ஆரோக்கியமா இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு அப்போ 80. மாநில பொருளாளருடைய அப்பா 100க்கு மேல செஞ்சுரி தான் போய் சேர்ந்த ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆகவே உங்களுடைய உடல் நலத்திலும் நீங்கள் கட்டாயமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலுக்கு இருப்பீர்கள், மாற்றில்ல. தேவையான தண்ணீர் பாட்டலை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தண்ணீரை அடிக்கடி நீங்க என்ன செய்யணும்? குடிச்சிட்டு இருக்கணும். கட்டாயமாக உடம்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால்தான் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்கள் தொழில் பாதுகாக்கப்படும், உங்கள் சங்கம் பாதுகாக்கப்படும் என்பதை சொல்லி அடுத்த ஆண்டு விழாவில் உங்களை சந்திக்கின்ற பொழுது இன்னமும் மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய சூழலை உங்களை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி, எந்த நேரத்திலும் உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் 24 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் எங்களை அழைத்தால் உங்களோடு தோளோடு தோள் என்று உங்களை பிரச்சனை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உயிரோட்டமாக தெளிவாக இருக்கிறது என்பதை சொல்லி, மே 5 மாநில மாநாடு நடத்தப்பட்டிருந்த பொழுது ரங்கநாதன் உங்களுக்கு அழைப்புதலை கொடுப்பார்கள். வாருங்கள், குடும்பத்தோடு வாருங்கள். உங்களை சந்திப்பதற்கு, வரவேற்பதற்கு உங்களுடைய சகோதரர் விக்ரமராஜா எந்த மூலையில் இருந்தாலும் காஞ்சிபுரத்திலிருந்து சாலையோர வியாபாரிகள் சங்கம் ஒரு நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஓடோடி வரவேற்க வருவேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புகளை தந்த உங்களுடைய சங்கத்துடைய நிர்வாகிகளுக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சங்கத்தினுடைய துணை செயலாளர் கே கற்பகவலத்துக்கு அறிமுகப்படுத்துவார். பானிபூரி கடை சதீஷ் அவர்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார். கதிரோடு அவர்கள் நமது சங்க தலைவர் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார்.
தலைவர் அவர்கள் சால்வை அளிக்கிறார். அடுத்ததாக நமது சங்க துணைத் தலைவர் ராமமூர்த்தி மதுரையார் சத்யா மதுராந்தகம் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்களை சால்வை அளிக்கிறார். பெரிய காஞ்சிபுரம் நகரின் பால்கோவம் வியாபாரம் அவர்கள் மாநில தலைவருக்கு சால்வை அளிக்கிறார். நம்ம சூப்பு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் மணி அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். மூர்த்தி அவர்கள் நிர்வாக உறுப்பினர். முன்னாடி வார்டின் சார்பாக மாநில பொருளாளர் அவர்களுக்கு கொண்டாட நமது சங்க செயலாளர் மாநில தலைவர் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார். வேலையில் தான் சங்க பொருளாளர் அவர்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார். நமது சங்கத்தினுடைய துணை செயலாளர் கற்பம் அவர்கள் மாநில தலைவர் மாநில நகர சங்க தலைவர் சால்வை அளிக்கிறார். அவரே அடுத்த செயல் உறுப்பினர் கோவிந்தம்மாள் ஜே சத்யா. சரஸ்வதி அவர்கள் மாநில தலைவர் சங்க தலைவர் சால்வை அளிக்கிறார். அடுத்ததாக சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மாவட்ட தலைவர் சாலையோர வியாபார சங்கத்தின் மூலமாக மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் மாவட்ட பொருளாளர் சால்வை அளிக்கிறார். மாநில தலைவர் அவர்கள் நாடும் சிங்கம் பெண் தான் என்று நிரூபிக்கும் அவருடைய சங்கத்தினுடைய செயல்பாட்டுடைய பெண்களுக்கு சால்வை அளிக்கிறார்.